பென்னாகரம் அருகே நிலத்தகராறு தொடர்பாக புகார் கொடுக்க சென்றபோது காவல் நிலையம் முன்பே இரு தரப்பினர் தாக்கிக் கொண்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். பென்னாகரம் அருகே நிலத்தகராறில் புகார் கொடுத்து வந்த காவல் நிலையம் எதிரேயே தாக்குதல் நடத்தியதாக சிசிடிவி காட்சி வெளியானதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பென்னாகரம் அருகே உள்ள ஏரியூர் பகுதியில் கோவிந்தராஜ் என்பவர் வீட்டில் குடியிருந்து வந்திருக்கிறாரு. இவருக்கு அடிக்கடி பிரபாகரனுக்கும் இவருக்கும் வீட்டுல வழித்தட பிரச்சனை அடிக்கடி இருந்திருக்கிறது. தொடர்ந்து இதே போல சண்டை, இருவருக்கும் தினமும் சண்டை ஏற்பட்டதுனால அவருடைய உறவினரான பொள்ளாச்சியில் இருந்து நாகராஜ் என்பவர் வந்ததில்ல, அவரு எதுக்கு இது தினமும் சண்டை பிடிக்கிறீங்க, தேவையில்லாம வார்த்தைகள் எதுக்கு, நீங்க காவல் நிலையத்துல புகார் அளித்து அவரிடம் உரிய நிவாரணமா சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபடுங்கன்னு அறிவுறுத்தின் பேர்ல அவர் நாகராஜ் புகார் அளிக்க காவல் நிலையத்துக்கு நேற்று முன்தினம் போய் புகார் அளித்திருக்காரு. இதை காவல் ஆய்வாளர் அவர்கள் இல்லாதனால புகாரை அளித்து அவர் வரும்போது உங்களை கூப்பிடுறேன், நீங்க விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது நேற்று காலை அவர்களை இரு தரப்பினரையும் அழைத்து பேச அவர்கள் காவல் நிலையத்திலிருந்து அழைத்திருக்காங்க. இருவரும் காவல் நிலையம் செல்லும் போது வழியிலேயே அந்த மற்றொரு தரப்பினர் கும்பலோடு சேர்ந்து அவரை கடுமையா தாக்கப்பட்டதா சிசிடிவி வெளியான காட்சி பார்த்திருக்கிறோம். அவரை தாக்கியதுல ஒருத்தருக்கு தீவிர காயம் ஏற்பட்டு சேலம் தனியார் மருத்துவமனையில் ஐசியூல இருக்கிறதா கூறப்படுகிறது. இது விவரங்களுக்கு நன்றி சரவணன்.